அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோழங்குரணியில் இருக்கிற நம்ம ஊருடைய கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் என்னன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனியார் இதை சுற்றி ஒரு நிலங்களை வாங்கி நடுவில் நீர்நிலைகள் எல்லாம் இருக்குது, மற்ற புறம்போக்கு நிலங்கள், அரசு நிலங்கள்லாம் இருக்குது. ஸோ அதையெல்லாம் தாண்டி இவங்க முழுசாக ஃபென்சிங் போட்டு 15 வருஷமாக இந்த மக்கள், கிராமத்து மக்கள் அவங்களுடைய கோயிலுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இது பிரச்சாரத்துக்கு வரப்போ சொன்னாங்க. அதான் அவங்க விமர்சையாக 35 கிராமம் இங்கே இருக்க சுற்றி இருக்கிற அனைத்து கிராமங்களும் சேர்ந்து இந்த கோயிலில் ஒவ்வொரு வருஷம் பெரிய அளவில் விழாவோட கொண்டாடி கொண்டாங்க. இது 11 வருடங்களாக அவங்க கொண்டாடி வர கோயில். ஸோ இந்த 15 வருஷமா அந்த பிரச்சனை இருக்கு. கோயில் கும்பிடுறதும் எல்லாம் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கு. ஒரு 8 வருஷமா எந்த கோயிலுக்குள்ள எந்த இதுவும் இப்போ சாமி கும்பிடாம அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கு. இதை நான் பிரச்சாரத்துக்கு வரப்போ சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ இருந்த முன்னெடுப்பில் எல்லாத்தையும் செக் பண்ணி, ரெவன்யூட்லாம் செக் பண்ணி, கண்டிப்பாக இது ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இதுக்கு முந்தைய இந்த ஆட்சியாளர்கள்லாம் மக்களை ஏமாற்றிட்டு அந்த தனியார் கம்பெனிக்கு துணையோடு இருந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆட்சி அப்படி இருக்காது. அதனால் அது சொல்லி கண்டிப்பாக எல்லாரையும் ரெவன்யூ எல்லாத்தையும் லீகலாக செக் பண்ணி ப்ராப்பராக நோட்டீஸ் கொடுத்து நம்ம இன்னைக்கு அந்த ஃபென்சிங் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இவங்களுக்கு சரியான பாதை அமைச்சு கொடுத்து இந்த கோயில் போட்டிருக்கோம். 15 வருஷம் கழிச்சு மக்கள் இன்னைக்கு கிராம மக்கள், ஒட்டுமொத்த கிராம மக்களும் அனைவரும் சேர்ந்து இன்னைக்கு தான் சந்தோஷமாக கோயிலுக்கு சாமி கும்பிட்ற நிலைமை இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் நிறைய பிரச்சனைகள், அதாவது அவங்களுக்கு தேவையான உரிமைகளே அவங்க 10-15 வருஷம் நின்று பெற வேண்டியிருக்கு. 15 வருஷம் ஒரு தனியார் ஆக்கிரமிப்புல இருக்கு. பார்த்தோன்னே தெரியுது நம்ம அரசு 40 நாட்கள் உடனே எடுத்து கொடுத்துட்டோம். ப்ராப்பரா லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சு எல்லாம் பண்ணி அந்த ஃபென்சிங் எடுத்து அவங்களுக்கு ரோடும் போட்டு கோயிலுக்கு ஆக்சஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இதுக்கு இந்த கிராம மக்கள் 15 வருஷமா போராட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து இங்க இருக்கிற கிராம மக்கள் 15 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. 15 வருஷமா இவங்க போய் சந்திக்காத அமைச்சர் இல்லை, சந்திக்காத எம்பி இல்லை, சந்திக்காத எம்எல்ஏ இல்லை. கடுமையா ஒவ்வொரு வருஷமும் எல்லா ஊர்லயும் போய் இவங்களுக்கு கண்ணீரோடு அந்த சாமி கும்பிடாம ஒவ்வொரு வருஷம், ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் அவங்களுடைய கிராமத்தில் ஒரு சென்டிமெண்ட், அவங்களுடைய கோயில்ல சொந்த கோயிலுக்கு, அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு, சொந்த கோயிலுக்கு போகணுன்றது எல்லா ஊர்லயும் நம்ம பாரம்பரியமான சென்டிமெண்ட், அது நம்மளுடைய மக்களோட சென்டிமெண்ட். ஸோ அதை போகலாம் தடுக்கிறது மிகப்பெரிய தப்பு. ஸோ அதை இது வரைக்கும் யாரும் ஒரு செவி சாய்க்க கூட இல்லை. நான் முதலடியாக எடுத்து கொடுத்து இன்னைக்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் ரோடெல்லாம் டெம்பரரியாக இப்போ தான் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆக்சஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஃபென்சிங் போட்டதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ரெவன்யூ எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு, யாரும் இந்த மாதிரி ஆக்கிரமிக்கக்கூடாதுன்னு. இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. இதில் கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ செய்யப்பட்ட தப்பு, தனியார்களுக்கு ஆதரவாக கிராம மக்கள், அப்பாவி மக்களுக்கு எதிராக இவங்கெல்லாம் செஞ்ச விஷயங்கள். இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய தமிழக வெற்றிக் கழகம், அந்த விஜய் தலைமையிலான அரசு என்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கான அரசு. ஸோ அதனால நம்ம எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு அவங்களுக்கு இந்த பாதையை எடுத்து கொடுத்துட்டு, நான் பிரச்சாரத்தப்போ சொல்லியிருந்தேன், நான் அந்த பாதையை எடுத்து கொடுத்துட்டு நான் அவங்களோட கோயிலுக்கு நான் வர்றேன்னு சொல்லியிருந்தேன். அதனால இன்னைக்கு நேற்று ரிமூவ் பண்ண போச்சு. அதனால இன்னைக்கு அவங்களோட கோயிலில் சாமி கும்பிடுறா அவங்களோட இன்னைக்கு கிளம்பிட்டேன். 26 ஆண்டுகால போராட்டம் சொல்றாங்க. இன்னைக்கு அவங்க மக்களை பூரா அழைச்சிட்டு சாமி தரிசனம் எப்படி? இல்லை, உண்மையிலேயே சந்தோஷம். ஏன்னா அவங்களுடைய சந்தோஷம் தான் நமக்கு சந்தோஷம். மக்களுடைய சந்தோஷம் தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கான சந்தோஷம். இப்போ 25 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு 15 வருஷமா அவங்க சாமியே கும்பிடல, 8 வருஷமா ஒவ்வொரு இடத்துலையும் கண்ணீரோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான சந்தோஷம் தானே நம்மளோட சந்தோஷம். அவங்களுக்காக தானே வேலை பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுடைய முகத்துல இன்னைக்கு குழந்தைகள் இருந்து பெரியவர் வரைக்கும் இன்னைக்கு வயதானவர்கள் பலர் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயாவது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட முடியுமான்னு தான் என்கிட்ட கேட்டாங்க. நான் எங்க வாழ்க்கைக்குள்ளேயாவது நாங்கள் ஒரு தடவை சாமி கும்பிட முடியுமா, கோயில் திருவிழா நடக்குமான்னு கேட்டாங்க. நாங்கள் கண்டிப்பா சொன்னோம். அன்னைக்கு நம்ம ஆட்சி வந்தோடனே நாங்கள் எடுத்துட்டு நானும் உங்களோட வரேன்னு சொன்னேன். அதுக்காக தான் இன்னைக்கு வந்தேன். இல்ல, எங்கெங்கெல்லாம் கவனத்துக்கு வருது உடனே செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப இதெல்லாம் நம்ம எங்கெங்கெல்லாம் கவனிக்கிறது எல்லாமே அரசு. இது ஒண்ணு, பொதுமக்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. இன்னொன்னு, நிறைய இடத்துல பொதுமக்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட நிலங்கள். இப்ப நீங்க கரூர்லாம் பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட நிலங்கள் இதுல கோயில் நிலம்னு இருக்கு. அதை வச்சு ஒரு சில பேர் கோர்ட்ல போய் ஆடுறாங்க. ஸோ பொதுமக்கள் தான் முக்கியம் ஃபர்ஸ்ட். ஸோ பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம வேற யார் தனியாரும் ஆக்கிரமிக்காம நம்ம கண்டிப்பா பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் செய்து தான் வேலை பார்த்துருக்கோம். கண்டிப்பா நல்லபடியா